தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அதனோட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இந்த ரவுண்ட் 3ல் கலந்துக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம் என்னென்னா, எவ்வளவு சீட்ஸ் தான் ரவுண்ட் 3க்கு அவைலபிளாக இருக்குது, எங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா என்ன மாதிரியான சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அப்படிங்கிற கேள்விகள் மாணவர்கள் மத்தியில் நிறையாவே உண்டு. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தயவு செஞ்சு ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை செஞ்சிடாதீங்க. எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் லாக்கை இன்றைக்கே செஞ்சிடாதீங்க. நேற்று செஞ்சுருந்தீங்கன்னா கூட சாய்ஸை நீங்கள் கூடுதலாக கொடுக்கணும், ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் நேராக டிஎஃப்சி போனீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை இது பண்ணி அவங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே சாய்ஸ் லாக் எடுத்துகிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுற வேலையை செய்ய முடியும். ஸோ யாருமே உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், அது எல்லாத்தையுமே போடுறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த முறை ரவுண்ட் 1ல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் 26,678 பேர் இருந்தாலும் 22,699 பேர் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க. அப்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1 ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல் சாய்ஸ் ஃபில் பண்ண எல்லாத்துக்குமே அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கல. ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் இந்த இடம் தான். ரவுண்ட் 2லேயும் இதே தப்பு நடந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். ஸோ டோட்டல் அலாட்மெண்ட் வந்தது 21,408 பேர்த்துக்கு தான். இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அலாட்மெண்ட் அக்செப்ட் பண்ணலாம், அப்வேர்ட் கொடுக்கலாம், டிக்ளைன் பண்ணி அப்வேர்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இதில் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தவங்களுடைய எண்ணிக்கை 6,870. பட் நல்ல சாய்ஸ் போட்டிருக்கேன், நான் வந்த காலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணவங்களோட எண்ணிக்கை 10,890. ஸோ 17,760 பேர்த்துக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருந்தது. ஃபைனலாக அலாட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 19,922 பேர்த்துக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருந்தது. இது ரவுண்ட் 1ஓட நிலவரம். ஸோ அங்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொஞ்சம் வேக்கண்டாகவே இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஒரு 18,000 சொச்சம் பேர் தான் 16,786 பேர்த்துக்கு தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ரவுண்ட் 1ல் கிடச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட் 2க்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 77,948. ஸோ ரவுண்டு 1 போக மீதி இருந்தவங்க இவ்வளவு பேர். இதில் சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களோட எண்ணிக்கை 62,270. நிறைய பேர் எங்களுக்கு இந்த ரவுண்ட் 2ல் நாங்கள் கலந்துக்கல அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. சாய்ஸ் ஃபில் பண்ண எல்லாத்துக்குமே கிடச்சிருச்சா அப்படின்னா இல்லை. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்களோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா 55,875 தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர்த்துக்கு மேலே இந்த ரவுண்ட் 2ல் சரியாக பண்ணல அப்படின்னு அர்த்தம். சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருந்தது. இதுக்கு காரணம் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணாது. ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறதுக்கான அனைத்து விதமான பாசிபிலிட்டிஸுமே உண்டு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்திருக்கிற காலேஜே ஓகே அப்படின்னு முடிவு பண்ணவங்களோட எண்ணிக்கை 31,639. இல்லை நான் இந்த காலேஜை வச்சுக்கிறேன், எனக்கு மேலே இருக்கிற பெஸ்ட் காலேஜ் வேணும்னு கேட்ட அக்செப்ட் அண்ட் அப்வேர்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 11,851. ஸோ இந்த ரவுண்ட் 2ல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கினவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 46,016. அதாவது இப்போது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்தவங்களில் மட்டும் இல்லாமல் டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தவங்களுக்கு அப்வேர்ட் ரிசல்ட் வரும். ஸோ மொத்தமாக ஜென்ரலில் அப்வேர்ட் ரிசல்ட் வாங்கினவங்களோட ரவுண்ட் 2 எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 14,377. ஸோ 11,000லேருந்து 14,377 பேர். டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தவங்களுக்குமே அப்வேர்டு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்த எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர்த்துக்கான சான்சஸ் கிடச்சிருந்துருக்குது. ஸோ ரவுண்ட் 2ல் ஃபைனலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கினவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,016. ரவுண்ட் 1ல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 16,786 பேர். மொத்தமாக ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுலேயுமே சேர்த்து 62,802 பேர் தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. சரி,
மொத்த சீட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு 1,62,392 சீட் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு அவைலபிளாக இருந்தது. இப்போது இதில் நமக்கு 62,802 சீட்டு போக மீதி 99,590 கிட்டத்தட்ட 1,00,000 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் ரவுண்ட் 3க்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா 92,999 93,000 பேர் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,500 சீட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த 6,500 சீட் வந்து 0 அப்படிங்கிற ஃபில்லிங் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய காலேஜை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு காலேஜஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 93,000 பேரும் கவுன்சிலிங்கில் கலந்துக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கணிப்பு இதில் 1/3 அதாவது கிட்டத்தட்ட ஒரு 33,000 பேர்த்துக்கு மேலே ஒரு கலந்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40,000 to 60,000 பேர் தான் வந்து ரவுண்ட் 3ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல காலேஜை செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இன்றைக்கி திரும்பவும் உங்களோட சாய்ஸஸ் எடுத்து ரீஅனலைஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அனாலிசிஸை பார்க்கலாம். 7.5ல் ரவுண்ட் 1க்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 1,406 பேர். ஆனால் சாய்ஸ் ஃபில் பண்ணவங்களோட எண்ணிக்கை 1,250 தான். வெவ்வேறு காலேஜஸ் கோர்சஸ்க்கு வந்து அவங்க போயிருப்பாங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்கினவங்களோட எண்ணிக்கை 1,241. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் தான் இல்லை சரியாக ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க 323, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க 835. ஸோ இந்த ரவுண்டில் ஃபைனலாக அலாட் ஆனவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்வேர்டு மூமெண்ட்டோடு சேர்த்து 1,084. 1,406 பேர் கலந்துக்கிட்ட கவுன்சிலிங்கில் 1,084 பேர் வந்து ரவுண்ட் 1ல் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் எடுத்துட்டாங்க. அடுத்து ரவுண்ட் 2 வந்து பார்க்கலாம். ரவுண்ட் 2வை பொறுத்த வரைக்கும் 9,494 பேர் வந்து எலிஜிபிளாக இருந்தாங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8,738. இதில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்க வந்து 7,854. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணவங்களில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்க வந்து 5,278. 1,683 பேர் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துருந்தாங்க. 1,683 பேர் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துருந்தாலும் கூட கவர்மெண்ட் 7.5 ஸ்கீமில் அப்வேர்ட் வாங்கினவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,946. ஸோ இதை விட அந்த எண்ணிக்கை வந்து கூடுதலாகவே இருந்தது. ஸோ ரவுண்ட் 2ல் ஃபைனலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கின 7.5 ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 7,224. அப்போது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரெண்டுலேயும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 8,308. ஸோ இப்போது இவங்களோட சீட் எண்ணிக்கை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 7.5க்கு கொடுத்துருந்தது 13,136. இதில் 8,308 பேர் போக இன்னும் எவ்வளோ சீட்ஸ் காலி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,828 சீட் வந்து காலியாக இருக்குது. பட் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டி போடக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 20,951. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு சீட்டுக்கு 4 பேர் போட்டி போடுறீங்க அப்படிங்கிற ரேஷியோவில் தான் 7.5க்கு இன்னும் சீட் வந்து மிச்சம் இருக்குது. நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மோரார்லெஸ் அந்த எண்ணிக்கையில் தான் வந்து இப்போது சீட் வந்திருக்கு. 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் கிடச்சிடும்னு சொல்ல முடியாது. 7.5 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் மிக முக்கியமாக சொல்லணும். ஃப்ரீ சீட் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு காலேஜில் நம்ம சீட் எடுத்துட முடியாது. நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்லேயே கட் ஆஃப் மார்க் செக்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுக்க போகிற காலேஜோட கட் ஆஃப் மார்க் அல்லது ரேங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். அதில் வந்து சீட்ஸ் எப்படி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக போட்டிருப்பாங்க. உங்களோட கம்யூனிட்டி காலமுக்கு கீழே எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிருக்கா, இல்லை சீட்டே அங்கே யாருமே எடுக்கலையா, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சீட்டை ஃபில் பண்ணுறது பெஸ்ட். இல்லாட்டி யாருமே இல்லாத காலேஜில் போய் நீங்கள் மட்டும் தனியாக கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா அந்த காலேஜஸில் வந்து
டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் பண்ணுறதுலேருந்து லேப் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே வந்து கண்டிப்பாக மிக சிரமமான விஷயமாக தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இத்தனை ஸ்டாஃப்னு போட்டு இவ்வளோ லேப் வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் 7.5ல் மட்டுமே போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜ் ரன் பண்ணுறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்துங்க. ஸோ ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு மகிழ்ச்சியான விஷயந்தான். இன்னும் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது, ஹியூஜாகவே இருக்குது. இந்த ரவுண்ட் 3ல கலந்து கொள்ளக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு சீட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும் ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் 7.5% கவுன்சிலிங்கில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 பேர்த்துக்கு ஒரு சீட் தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால உங்களோட சாய்ஸ் பில்லிங்கில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம அதை சரி பண்ணுவோம். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கே சாய்ஸ் லாக் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராதிங்க. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சாய்ஸ் லாக் பண்ணுறதும் பண்ணாதும் நம்முடைய விருப்பம். நம்முடைய சாய்ஸை வேறு யாரும் ஆல்ட்ரு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாய்ஸ் லாக் பண்ணுறோம். பட் உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வேறு யாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே சாய்ஸ் லாக் ஆயிரும். அந்த குறிப்பிட்ட டைம் முடிஞ்சோடனே சாய்ஸஸ் வந்து லாக் ஆயிரும். அதனால் நான் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டா சேஃப்டி அப்படின்னு இன்றைக்கே பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வேறு யார்கிட்டையாச்சும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஐயோ இந்த காலேஜ் ஆட் பண்ணிடலாமா, ஆமாம் என்னோடய கட் ஆஃபுக்கு இது கிடைக்குமே, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னால நீங்கள் வருத்தப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய வேண்டியது நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து எவ்வளவு அதிகமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக கொடுங்க. சாய்ஸில் ஃபில் பண்ணுறதுல நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய டிப்ஸ் ஒன்று தான். உங்களுடைய கட் ஆஃப் மார்க் 130 இருக்குது அப்படின்னா நீங்கள் 150 கட் ஆஃப் மார்க்கு லாஸ்ட் இயர் என்ன காலேஜ் கிடைச்சதோ அதில் ஆரம்பித்து 110 மார்க்குக்கு லாஸ்ட் இயர் என்ன காலேஜ் கிடைச்சதோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸை உங்களோட டிபார்ட்மெண்ட், உங்களோட சாய்ஸஸ், ஏரியா, காலேஜோட ப்ரிஃபரன்ஸ், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி காலேஜஸை செலக்ட் பண்ணி இந்த ரேஞ்சில் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்மாக நல்ல காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் 130 மார்க் வச்சுருக்கேன், 150 எனக்கு 150 மார்க்கில் போன வருஷம் கிடைச்ச காலேஜ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வெளியே போய்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் 1 லட்சத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அது பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படும். அந்த அளவுக்கு தான் வந்து இப்போது கவுன்சிலிங் போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்துட்டாங்க, இந்த வருஷம் காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் இருந்தது. பட் வழக்கம் போல் தான் கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல காலேஜ் கிடைக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.